Hi friends, welcome to our channel ஆஷாட நவராத்திரி. 2024 வருடத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆஷாட நவராத்திரிக்கு பிரதான நாயகியாக இருக்கக்கூடியவள் வாராகி அம்மன். வாராகி அம்மனுக்கு உண்டான இந்த நவராத்திரி தினங்கள் அன்று நமது இல்லங்களில் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் உங்களால் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் குறைந்தது வருடத்தில் வருகின்ற இந்த ஆஷாட நவராத்திரியான 9 தினங்களிலும் நீங்கள் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை கட்டாயமாக செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி எந்த நாளில் ஆரம்பமாகி எந்த நாளில் முடிவடைகிறது, நமது இல்லங்களில் வாராகி அம்மனை எழுந்தருளச் செய்ய வேண்டிய சுப முகூர்த்த நேரம் என்ன, அதாவது இந்த ஆஷாட நவராத்திரி தினத்தன்று நமது இல்லத்தில் எந்த நேரத்தில் கலசம் வைத்தோ அல்லது அணையா தீபமான அக்கண்ட தீபத்தை ஏற்றியோ வாராகி அம்மனை எழுந்தருளச் செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த ஆஷாட நவராத்திரி தினங்கள் அன்று நமது இல்லத்தில் தொடர்ந்து 9 நாட்களிலும் நவ தானிய கோலங்களை போட வேண்டும். இந்த நவ தானிய கோலங்கள் போடும்போது கண்டிப்பாக இந்த 9 தானியங்களும் இருக்க வேண்டும். இந்த 9 தானியங்களை வைத்து உங்களது இல்லத்தில் கோலம் போடுவதனால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத பிரச்சனைகள் தீரும். மிகவும் முக்கியமாக கடன் தொல்லை தீர்ந்து பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ நாம இந்த வருடத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி எந்த நாளில் ஆரம்பமாகி எந்த நாளில் முடிவடைகிறது, நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் அக்கண்ட தீபமோ அல்லது கலசம் வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். வருடத்தில் மொத்தம் 4 நவராத்திரிகள் வரும். அந்த 4 நவராத்திரிகளில் ஒன்று தான் இந்த ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரியை குப்து நவராத்திரி, காயத்ரி நவராத்திரி, வாராகி நவராத்திரி என்று அழைக்கின்றோம். இந்த வாராகி நவராத்திரிக்கு பிரதான நாயகியாக இருக்கக்கூடியவள் வாராகி அம்மன். உங்களால் தினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் குறைந்தது வருடத்தில் வருகின்ற இந்த ஆஷாட நவராத்திரியான 9 தினங்களிலும் தொடர்ந்து உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். நம்முடைய மறைந்த முன்னோர்கள் அனைவருமே மறைமுகமாக வாராகி அம்மன் வழிபாட்டை செய்து வந்தார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு எதிரிகளினால் தொல்லைகள் என்பது இல்லாமல் இருந்தது, கடன் தொல்லை என்பது இல்லாமல் இருந்தது, மிகவும் முக்கியமாக வீட்டில் தோஷங்கள் என்பது இல்லாமல் இருந்தது. அதே மாதிரியே நாமும் நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாராகி அம்மன் என்பவள் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவள். தீராத கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவள். வீட்டில் வாஸ்து தோஷமோ கிரக தோஷமோ இருந்தால் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து உங்களது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மனை நாம் கலியுக தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் வைத்து நமது இல்லங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய வாராகி நவராத்திரி எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் எந்த சுப முகூர்த்த நேரத்தில் கலசமோ அல்லது அணையா தீபமான அக்கண்ட தீபத்தை ஏற்றியோ வாராகி அம்மனை எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை நாம் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இந்த ஆஷாட நவராத்திரியான 9 தினங்களிலும் உங்களது இல்லத்தில் வெங்காயம், பூண்டு, அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் எழுந்தருளும் போது உங்களது இல்லத்தில் அசைவ உணவு, வெங்காயம், பூண்டு கட்டாயமாக உணவில் சேர்க்கக்கூடாது. முடிந்தால் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு இந்த ஆஷாட நவராத்திரியை கொண்டாடலாம். உங்களால் விரதம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் குறைந்தது அசைவ உணவையும் வெங்காய பூண்டையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த 9 தினங்களிலும் நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் அனைவருமே தலைக்கு குளித்துவிட்டு தான் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற இந்த ஆஷாட நவராத்திரிக்கு பிரதான நாயகியாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். தொடர்ந்து 9 நாட்களும் நீங்கள் தலை குளித்து அவளுக்கு பூஜை செய்வதனால் உங்களது பூஜைக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிகவும் முக்கியமாக தினமுமே அதிகாலை எழுந்து வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து மணக்கோலம் போட்டு அம்மனை வரவேற்க வேண்டும்.
வாராகி நவராத்திரியான ஆஷாட நவராத்திரியின் முதல் நாளன்று வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து மாக்கோலம் போட்டு அதனுடன் காவி சேர்த்து வீட்டு வாசலில் மாயிலை தோரணம் கட்டி அம்பாளை வரவேற்க வேண்டும். உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனை எந்த இடத்தில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய போகின்றீர்களோ அந்த இடத்தையும் மஞ்சள் நீர் கொண்டு துடைத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு மணக்கோலம் காவி சேர்த்து போட வேண்டும். அதன் பிறகு மணப்பலகை வைத்து அந்த மணப்பலகையின் மேல் கலசமோ அல்லது அணையா தீபமான அக்கண்ட தீபத்தையோ ஏற்றி வைத்து அம்பாளை எழுந்தருள செய்ய வேண்டும். தினமும் அவளுக்கு நீங்கள் நெய்வேத்தியத்தில் அமிர்த பானகம் கண்டிப்பாக செய்து வைக்க வேண்டும். இந்த அமிர்த பானகம் என்பது சுக்குப்பொடி, வெல்லப்பொடி, சுத்தமான தண்ணீர், ஏலக்காய் இவைகளை சேர்த்து நீங்கள் அமிர்த பானகமாக செய்து வைக்க வேண்டும். அதே மாதிரியே தினமுமே அவளுக்கு ஒரு மாதுளம்பழத்தை உரித்து அதனுடைய முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்க வேண்டும். இவை எதுவும் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் குறைந்தது கல்கண்டு சேர்த்த பால் நெய்வேத்தியத்தில் வைக்கலாம், அல்லது வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம் அம்பாளுக்கு வைக்கலாம். கொண்டக்கடலை சுண்டல் செய்து தினமுமே நீங்கள் வைக்கலாம். இதுதான் அவளுக்கு நீங்கள் வைக்கின்ற நெய்வேத்திய பொருட்கள். ஆஷாட நவராத்திரியான முதல் தினத்தன்று குறைந்தது 5 வகை கொண்ட பழங்களை அவளுக்கு வைக்க வேண்டும். அந்த 5 வகையான பழங்களில் எந்த பழங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம். இந்த முறையில் வைத்துவிட்டு நீங்கள் ஆஷாட நவராத்திரிக்கு உண்டான விரதத்தை தொடங்க வேண்டும். நீங்கள் விரதம் இருக்கிறீர்கள் என்றால் அன்றைய தினத்தில் பகல் முழுவதுமே நீங்கள் பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் டிஃபனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டிஃபன் என்பது இட்லி, தோசை இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கொண்டு அன்றைய தினத்திற்கு உண்டான விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இந்த முறையில் தான் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ நாம் இந்த ஆஷாட நவராத்திரி தினத்தன்று நமது இல்லங்களில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணுவதற்காகவும், அதாவது உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனுடன் மகாலட்சுமி தாயாரையும் அழைப்பதற்காக நவதானிய கோலங்களை தினமுமே போட வேண்டும். அந்த நவதானிய கோலத்தில் என்னென்ன தானியங்கள் இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த நவதானிய கோலம் என்பது நாம் எப்படி கலர் கோலம் போடுகின்றோமோ அதே முறையில்தான் கலருக்கு பதிலாக நவதானியங்களை வைத்து நீங்கள் கோலம் போட வேண்டும். இந்த நவதானிய கோலத்தை தினமும் போடுவதனால் உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். அந்த இல்லத்தில் வாராகி அம்மனுடன் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து நித்திய வாசம் செய்வாள். சரி, இப்போ நாம் இந்த நவதானிய கோலத்தில் என்னென்ன தானியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். நவதானிய கோலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது நெல், பச்சை பயிறு, கொண்டக்கடலை, அரிசி, துவரம்பருப்பு, மொச்சை, கோதுமை, கம்பு, கேழ்வரகு இவை அனைத்தும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த நவதானியங்களை வைத்து நீங்கள் அழகாக கலராக கோலம் போட வேண்டும். இவை மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது தானியங்கள் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் மேலே சொன்ன இந்த நவதானியங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த நவதானியங்களை வைத்து நீங்கள் தினமும் கோலம் போடுவதனால் அந்த இல்லத்தில் அஷ்டலக்ஷ்மியையும் நித்திய வாசம் செய்வாள். இப்போ நாம் இந்த நவதானிய கோலம் போட்ட பிறகு அந்த நவதானியங்களை என்ன செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம். நீங்கள் தினமுமே இந்த நவதானியங்களை வைத்து விதவிதமாக கோலங்கள் போட வேண்டும். இன்றைக்கு நாம் போடுகின்ற கோலத்தை நாளை அதை கலைக்கும் போது அந்த நவதானியங்களை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். 9 நாட்களும் முடிந்த பிறகு உங்களது வீட்டில் நவராத்திரிக்கு உண்டான பூஜைகள் செய்யும் போது அந்த நவராத்திரிக்கு உண்டான பூஜை பொருட்களை எல்லாம் நாம நவராத்திரி முடிந்த பிறகு ஓடுகின்ற தண்ணீரில் விசர்ஜன் செய்வோம். அந்த நேரத்தில் இந்த நவதானியங்களையும் சேர்த்து வைத்து ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். இந்த முறையில் தான் உங்களது இல்லத்தில் நவதானிய கோலத்தை போட வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த 2024ஆம் வருடத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி எந்த நாளில் ஆரம்பமாகி எந்த நாளில் முடிவடைகிறது என்றும், அந்த நாளில் நமது இல்லத்தில் எந்த நேரத்தில் கலசமோ அல்லது அணையா தீபமான அக்கண்ட தீபத்தையோ ஏற்ற வேண்டும் என்றும் பார்க்கலாம். 2024ஆம் வருடத்தில் ஆஷாட நவராத்திரியான வாராகி நவராத்திரி ஆரம்பிக்கும் நாள் ஜூலை 6ஆம் தேதி, அதாவது 6/7/2024 சனிக்கிழமை என்று இந்த ஆஷாட நவராத்திரியான வாராகி நவராத்திரி தொடக்கம் ஆகின்றது. முடியும் நாள்
15/7/2024 திங்கட்கிழமை என்று முடிவடைகிறது. இந்த 9 நாட்களிலும் உங்களது இல்லத்தில் ஆஷாட நவராத்திரிக்கு பிரதான நாயகியாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வாராகி அம்மனின் படமோ விக்கிரகமோ இல்லை என்றால் அவளை மனதார நினைத்து கொண்டு ஒரு கலசத்தையோ அல்லது அணையா தீபமான அக்கண்ட தீபத்தையோ ஏற்றி வைத்து கட்டாயமாக வழிபட வேண்டும். அப்படி இவை எதுவுமே உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் மனதார வாராகி அம்மனை நினைத்து கொண்டு 9 நாட்களிலும் அவளுக்கு நீங்கள் விரதம் மேற்கொண்டு இந்த ஆஷாட நவராத்திரியை கடைபிடிக்கலாம். சரி, இப்போ நாம் இந்த நவராத்திரிக்கு உண்டான அபிஜித் முகூர்த்தம் என்ன என்று பார்க்கலாம். 6ஆம் தேதி அன்று, அதாவது ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமையன்று காலை 5:47 இருந்து 10:10 கலசமோ அல்லது அணையா தீபமான அக்கண்ட தீபத்தையோ ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அக்கண்ட தீபம் என்பது தொடர்ந்து 9 நாட்களும் உங்களது இல்லத்தில் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அக்கண்ட தீபத்தை ஏற்றும் போது அதில் நெய் விட்டால், முதல் நாள் நீங்கள் நெய் விட்டு தீபம் ஏற்றுகிறீர்கள் என்றால் தொடர்ந்து 9 நாட்களிலும் அதில் நெய் மட்டுமே விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் என்றால் தொடர்ந்து 9 நாட்களிலும் அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த அக்கண்ட தீபத்திற்கு துணை விளக்காக ஒரு சின்ன அகல் தீபத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அகல் தீபத்தில் பஞ்சு திரி போட்டு நீங்கள் அக்கண்ட தீபத்தில் நெய் விட்டால் இந்த துணை தீபத்திற்கும் நீங்கள் நெய் விட்டு கொள்ள வேண்டும். எண்ணெய் விட்டால் இந்த துணை தீபத்திற்கும் நீங்கள் எண்ணெய் விட்டு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த துணை தீபம் என்பது அக்கண்ட தீபத்தில் இருக்கின்ற திரியை நாம் சரி செய்கின்ற போது சில நேரங்களில் அந்த தீபத்தில் வருகின்ற தீபச்சுடர் அணைந்துவிடும். அந்த தீபச்சுடர் அணையாமல் இருப்பதற்காகத்தான் முதலில் நீங்கள் அந்த சின்ன தீபத்தில், அதாவது துணை தீபத்தில் அந்த தீப ஒளியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த துணை தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு நீங்கள் அக்கண்ட தீபத்தின் திரியை சரி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தீபம் தொடர்ந்து 9 நாட்களும் உங்களது இல்லத்தில் அணையா தீபமான அக்கண்ட தீபம் எரிந்து கொண்டிருந்ததற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த காலை நேரமான 5:47 10:10 நாம் அபிஜித் முகூர்த்தம் என்று சொன்னோம். அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் அதே நாள், அதாவது 6/7/2024 திங்கட்கிழமையன்று காலை 11:47 இருந்து மதியம் 12:31 வரை இந்த தீபத்தையோ அல்லது கலசத்தையோ வைத்து அம்பாளை எழுந்தருள செய்யலாம். இதுதான் இந்த வருடத்திற்கான நாள், நேரம், பூஜை செய்யும் முறை. உங்கள் அனைவருக்கும் வாராகி அம்மனின் ஆசீர்வாதத்துடன் ஆஷாட நவராத்திரியின் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.